Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டா தயாரிப்பு ஆலையில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் வெடிமருந்து கிடங்கு இடிந்து தரமட்டமானது. மல்லே கவுண்டம்பாளையத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ் என்பவர் ராணுவத்திற்கு தோட்டா தயாரிக்கும் வெடிமருந்து தொழிற்சாலையை நிர்வகித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகளில் தீப்பற்றியதால் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் கட்டடம் முழுமையாக இடிந்து விழுந்து தரமட்டமான நிலையில் நல்வாய்ப்பாக அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் காயமின்றி தப்பினர். விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முறையாக ஆய்வு நடத்தி வழிகாட்டுதல் வழங்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் உயிர் பயத்தை ஏற்படுத்தும் விபத்துகள் நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 60 ஏக்கரில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் விவசாய நிலத்தில் கட்டடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் கட்டப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டதை அடுத்து கள்ளப்புலியூர் ஊராட்சியில் 60 ஏக்கர் நிலம் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பச்சை பசேல் என காட்சியளிக்கும் விவசாய நிலத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் நேரில் மனு கொடுத்தனர். தொடர்ந்து விவசாய நிலத்தில் குடும்பத்தினருடன் திரண்டு பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்திலும் மக்கள் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகம் அமைக்கும் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் உறுதிபட தெரிவித்தனர். முக்கியமான வாழ்வாதாரமே இதுதான். நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்க, பயிரெலாம் நட்டு ஒரு 25 நாள் 30 நாள் தான் ஆகுது. இப்போ திடீர்னு நாங்கள் பல்கலைக்கழகம் கட்டுறோம், அடிக்கல் நட்ட போகிறோம் அப்படின்றாங்க. இதனால இது எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இதை நாங்கள் தமிழக அரசுக்கு என்ன சொல்கிறோம்னா, எங்கள் இடத்த விட்டுருங்க. இப்போ 420 ஏக்கர் 60 ஏக்கர் தெரிஞ்சுக்க அது என்னுடைய நிலமும் அதில் பாதிக்கப்படுது, நானும் பாதிக்கப்படுறேன். அதனால் எங்கள் இடத்த விட்டுட்டு வேற எங்கேயோ எந்த விவசாயம் இல்லாத நிலமா பார்த்து அங்கே உங்கள் பள்ளியில் நீங்கள் கட்டிங்கணுங்கிறது எங்கள் விவசாய சார்பாக என்னோட பெரிய கோரிக்கை. அப்படி இந்த கோரிக்கையை மீறி நீங்கள் மறுபடியும் நாங்கள் இங்கே தான் கட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாழ்வாதாரமும் இல்லை. இதனால நான் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுற விவசாயிகள்லாம் சேர்ந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவோம். சாகிற வரலையும் இதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ண தயாராக இருக்கோம்.